ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதியா ஃபேஷன் ஹவுஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் என்னுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்டு எல்லா ஸ்டிச்சஸும் எல்லா நாட்ஸும் நான் உங்களுக்கு பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிகாஸ் நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கோம். அண்ட் எல்லா வீடியோஸும் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஏன்னா எல்லா ஸ்டிச்சஸும் நீங்கள் வந்து பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் கிளாஸ் போகாமலே என்னோடய சேனலை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதில் எதனா ஸ்டிச்சஸ் வரலைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன ஸ்டிச்சஸ் வேணுமோ அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி போடணுன்றது நான் உங்களுக்கு ஸ்லோவாக எங்கள் தெரியாமல் இருக்கவங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு குட்டியாக லைக் போட்டுருங்க. அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு எந்துவாக இருக்கும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு குட்டியாக லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து நிறைய ஸ்டிச்சஸ்ஸு நெட் கிளாத்தில் நான் போட்டிருக்கிற ஸ்டிச்சஸ்ஸு அண்ட் நெட் கிளாத்தை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் பிகினர் லெவலில் எல்லா ஸ்டிச்சஸும் அட்வான்ஸ் லெவலில் எல்லா ஸ்டிச்சஸும் எப்படியெல்லாம் போடுறது, அதில் நெட் கிளாத்தில் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் எப்படி கட் பண்ணி எடுக்கிறது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியும் இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸு டிசைன். இது பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த லுக்கே நல்லா க்யூட்டாக இருக்கும். இது ஃபினிஷ் பண்ண பிறகு ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நான் வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே சேம் டிசைனில் இந்த பீட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இங்கெல்லாம் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேம் ஒயிட் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஹேங் பண்ணணும். அதாவது சமிக்கி ஹேங் பண்ணோன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று வரும். ரொம்ப க்யூட்டான லுக்கு கொடுக்கும். சமிக்கி இல்லாமல் அதனால நான் உங்களுக்கு வந்து 3D ஒர்க்கில் நான் பண்ண ஒரு இதை வச்சு நான் உங்களுக்கு எப்படி வரும்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹேங்கிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப க்யூட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பார்க்கவே ப்ரைடல் ப்ளவுஸ் இது. ஆக்சுவலாக ரொம்ப எலகண்ட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். அண்ட் இந்த கேப் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டே வருவோம் ஃபுல்லாக இந்த கேப் எல்லாம். இதுக்கு ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரேசிங் பேப்பரில் நல்லா ட்ரேஸ் பண்ணிவிட்டு ட்ரேசிங் பவுடர் போட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்கேஸ் உங்களுக்கு அந்த அப்போவும் உங்களுக்கு நிறைய தெரியலனா ஒயிட் பென்சில் கடையில் விற்கும். அந்த ஒயிட் பென்சிலை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரேசிங் நல்லா தெரிஞ்சால் தான் வந்து நீங்கள் டிசைன் போடுறப்போ எந்த ஒரு ராங்கான ஒரு இமேஜும் போகாமல் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இமேஜை கொண்டு வர முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஜரி த்ரெட் 3 லேயர் ஜரி த்ரெட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். தெரியாமல் பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு காட்டுறேன். இந்த ஜரி த்ரெட், இந்த ஜரி த்ரெட்டை வந்து நான் 3 லேயர் ஃபர்ஸ்ட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கனாவே ப்ளவுஸுக்கு 3 லேயர் ஜரி த்ரெட் தான் வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட் ஒர்க்கு சொல்லுவாங்க இது. அதுக்கு வந்து நம்ம இந்த பைப்பிங் த்ரெட் தான் நம்ம வந்து இங்கே லெவலாக கட் பண்ணி, இதான் பைப்பிங் த்ரெட் லெவலாக கட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு க்ளூ கம் தான் நான் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். பட் பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நான் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த க்ளூ கம் தான் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு பைப்பிங் த்ரெட், இந்த பைப்பிங் த்ரெட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக பீடிங் சுகர் பீட் தான் ஃபுல்லாக லோட் பண்ணிகிட்டே வரணும். இந்த பீட் லோடிங்கும் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தெரியாமல் இருக்கிறவங்க போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லேயரும் வந்து நம்ம சுகர் பீட் கொடுக்குறோம். சேம் பேட்டர்ன் தான் இங்கேயும். நம்ம இந்த ஷேப்புக்கெல்லாம் வந்து நம்ம இந்த பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். அந்த வீடியோஸும் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு
இது பார்த்திங்கன்னா சுகர் பீடை வந்து ஷேப்பாக வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு அதே சரி த்ரெட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லேயரில் இங்கே வந்து பைப்பிங் த்ரெட்டில் சுகர் பீட் கொடுத்துட்டு பீட் லோடிங் சொல்லுவோம். இந்த பீட் லோடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் சுகர் பீட் ஷேப்பாக கொடுத்துட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இந்த பீட் லோடிங் 3mm பீட் சொல்லுவோம். இதுதான் அந்த 3mm பீட். பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த 3mm பீட். இதை வந்து நம்ம ஒரு இன்ச்சு விட்டு ஒரு ஸ்டிச்சஸ் விட்டு போட்டுட்டு வரணும். ஆனால் அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டினேன் ஸ்டார்டிங்லேயே வீடியோவில். தெரியலனா ஒன் மோர் டைம் அந்த ஒரு ஸ்டிச்சு ஒரு ஸ்டிச்சு வந்து இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிச்சில் தான் வந்து நம்ம பீட் லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பீடை நம்ம இந்த பீடை எடுத்து இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த பீடை எடுத்து இங்கே லோட் பண்ணணும். இப்படி லோட் பண்ணி ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் ஒரு நாட் போட்டுக்க வேண்டியது தான். ஒரு குட்டியாக எப்பயும் போல் நம்ம செயின் நாட் மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி ஒரு பீடாக எடுத்து நம்ம போட்டுகிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியாத பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ இந்த ஸ்டிச்சஸை போட்டு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது அந்தளவுக்கு அவசியம் இல்லை. இந்த இடத்துல இந்த பீடை போட்ட உடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சு குட்டியாக ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அண்ட் தென் இந்த பீடை லோட் பண்ணுவீங்க. பாருங்கள், இப்போது ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே நான் வந்து ஸ்லோவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி லோட் பண்ணி காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரியே போட்டு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் 3D ஒர்க்காக பண்ணியிருக்கேன். இந்த 3D ஒர்க்கும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு ஒன் மோர் டைம் சொல்கிறேன். இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸில் ஒயிட் பென்சிலில் ஒரு குட்டியாக ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் இந்த திலகம் ஸ்டோன் சொல்லுவோம். இது க்ரீன் கலர், இது திலகம் ஸ்டோன் சொல்லுவோம். நம்ம இந்த திலகம் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லேயர் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு லேயரில் நம்ம செயின் ஸ்டோன் கொடுக்குறோம். செயின் ஸ்டோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லேயர்லேயும் சுகர் பீடு கொடுத்துட்டு இந்த 3mm பீட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணேன் இல்லையா, இந்த 3mm பீடை இங்கே கொடுத்துட்டு இது சுற்றியும் வந்து நம்ம சரி த்ரெட்டில் ஒரு 2 லேயர் கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்போ அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அப்படி எக்ஸஸாக இருந்ததுன்னா நம்ம ஊதுவத்தி இல்லை ஃபயர் எதனா யூஸ் பண்ணி அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ப்ளவுஸ்லேயும் வந்து நாட் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த நாட்டுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து காட்டன் வச்சிடணும். காட்டன் வச்சுட்டு இப்படி இங்கே இந்த ஃபுல்லாகவும் வந்து நம்ம நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி ஃபுல்லாக இப்படி ஹேங்கிங் மாதிரி விட்டோன்னா நம்மளுக்கு கடையில் வாங்க வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட். அப்படியே ஹேங்கிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக ப்ராடாக வேணும்னா இன்னொரு லேயர்லேயும் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3mm பீட் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து சில்க் த்ரெட்டு, இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இந்த இதுவை இந்த மாதிரி சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் கொண்டு வரலாம். அதுவும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் இதை வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப க்யூட்டான லுக்கு கொடுக்கும். சில்க் த்ரெட்டுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி பேண்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து செக் ஆகாமல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் டிப்ஸும் நிறைய கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பீடு ஒர்க்கை விட சில்க் த்ரெட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டேமேஜும் அந்தளவுக்கு தெரியாது, லைஃப் லாங் வரும். இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கருகும், ஆனால் அது கருகாது. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து இப்போது இந்த ஒயிட் பீடையும் வந்து நான் இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன். இங்கெல்லாம் இப்போ நான் இந்த இடத்துலலாம் வந்து டிசைன்ஸ் போடுறப்போ கோல்டு கலர் பீடு ஒன்றுனா இந்த மாதிரி ஒயிட் பீடும் கொடுத்துட்டே வருவேன். ஸோ இதெல்லாம் கொடுக்குறப்போ நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவுட்புட் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுவும் இல்லாமல் நிறைய ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லா ஸ்டிச்சஸும் எல்லா நாட்ஸும் பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஒரு தாட்டு. ஸோ நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, குட்டியாக ஒரு லைக் போட்டுருங்க. And don't forget to share with your friends. Okay friends, bye friends, thank you.